வள்ளுவன் குரலே வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்பிற்கினிய என் உயிரினும் மேலான இனிய மாணவ செல்வங்களே, இதுகாரும் ஆங்கில சொற்களை எப்படி படிப்பது என்பதை அற்புதமாக படித்து வந்தீர்கள். 2 விதங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உயிரெழுத்துக்கள் கான்சனன்ட்டுக்கு ஒலியை தருகின்றன என்றும், ஒரு ஒலிக்கு என்னென்ன எழுத்துக்கள் உண்டு என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். அது விஷயமாக ஒரு ஒலிக்கு எத்தனை விதமான எழுத்துக்கள் அமைகிறது? ஒரு 2-3 எழுத்துக்கள் இருக்கும், அவைகளுக்கு ஒரு ஒலி உண்டு. அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றில் நாம் படித்ததை பின்னால் மற்றதை அதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? இப்போ பாருங்க, நமக்கு LIGHT இங்கே லைட் என்று எழுதியிருக்கிறேன். லைட் என்று எழுதியிருக்கிறேன். இங்கே லைட்டுன்னு நான் எழுதியிருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே படிக்க தெரியுது. இப்போ இந்த எல்லை எடுத்துட்டு நான் இதனுடைய சவுண்டை கேட்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஐட். இப்போ ஐட் என்ற சொல்லுக்கு பாரு, ஐட் ஐட். இந்த ஐட் என்ற சவுண்டுக்கு என்னென்ன எழுத்து சொல்லு பார்க்கலாம். சத்தமாக சொல்லு. IGHT. IGHT வந்தால் என்ன சவுண்டு? ஐட். நான் வச்சுக்கிட்டீங்களா? வச்சு. இப்போ லைட்டை தான் கற்றுக்கிட்டோம். அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? கவனிங்க. இப்போ RIGHT. இப்போ சொல்லு பார்க்கலாம். ரைட் ரைட். புரியுதா? இப்போ இந்த IGHT இங்கே பார்க்குறேன். இப்போ என்ன படிக்கணும்? இதை ரைட்டுன்னு படிக்கணும். ஓகேவா? இப்போ நான் அடுத்தது MIGHT. சொல்லுங்க. மைட். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? இஸ் இட் டிஃபிகல்ட்? இப்போ உன்னுடைய மனதிலே IGHT ஐட் என்ற சவுண்டை மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல் போட்டால் லைட்டு, ஆர் போட்டால் ரைட்டு, எம் போட்டால் மைட்டு. இப்போ நான் போட போகிற FIGHT. வாட் இஸ் திஸ்? ஃபைட். ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட் இப்போ சொல்லணும். ஓகே, பார்க்கலாமா? வெரி குட். SIGHT. சொல்லுங்க சொல்லுங்க. சைட். இப்போ நாம் கற்றுக்கிட்டோமா? இப்போ நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? சொல்லுங்க பார்க்கலாம். IGHTயை ஐட்டுன்னு படிக்கணும். இதில் ஒவ்வொரு எழுத்தாக பார்க்கக்கூடாது. ஐன்னு ஒன்றுக்குது, ஜின்னு ஒன்றுக்குது. இந்த எழுத்தில் இருக்கிற லெட்டரில் இருக்கிற சவுண்டு இதுக்கு ஒத்து வருதா? ஒத்து வராது. ஆனால் IGHTயை பார்த்தா நாம் என்னென்னு படிக்கணும்? ஐட்டுன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் எல் சேர்த்தா லைட்டு, ஆர் சேர்த்தா ரைட்டு, எம் சேர்த்தா மைட், எஃப் சேர்த்தா எஸ் சேர்த்தா சைட். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ இதே மாதிரி இன்னொரு சவுண்டு கூட இருக்குது. இப்போ பாருங்க, இதே மாதிரி இருக்கும். இது என்னது? ஒயிட். இது ஒரு மாதிரி, இது ஒரு டைப்பு. இது மாதிரி ஐடி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒயிட். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த விஷயத்தை நாம் தெளிவாக கற்றுக்கிட்டோம். இதில் பிரச்சனை இல்லையா ராஜா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூப்பராக வீட்டில் போய் திங்க் பண்ணு. ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. எழுத்துக்களுடைய கூட்டமைப்பை பார்த்து அதனுடைய ஒலி என்ன இருக்கும்? ஒரே ஒரு எழுத்து சவுண்டு தரும், உயிர் எழுத்து. பட்டு சில விஷயங்களில் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ பார்க்குறோம். we think that all.
எப்போ போட்ட ஃபால், டி போட்ட டால், சி போட்ட கால். ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இதனுடைய சவுண்ட்ஸை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு செட்டு போயாச்சா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த விஷயத்துக்கு நான் வரப்போகிறேன். இப்போ இந்த விஷயத்தை மனசில் ஏற்றிப்பீங்களா? வெல்கம் அப்படியே எழுதிக்கணும். அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். இப்போ அடுத்தது எழுத போகிறேன். இங்கே பாருங்கள், BOGUGHT. இப்போ இந்த எழுத்து சில பேரால் படிக்கவே தெரியல. இது என்னயா, இது என்ன எழுத்து இது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். கவனிங்களேன், இட் இஸ் பாட். பாட் பாட் அப்படின்றது OUGHT, AUGHT, ஆட். அது ஆட், இது ஆக்ட். இப்போ இந்த சவுண்டை நாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று ஓவிலையும் வரும், ஏவிலையும் வரும். இப்போ இந்த சவுண்டை எத்தனை? 1 2 3 4 5. இப்போ இதுக்கு என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க, ஆட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த செட்டை அப்படியே பார்க்கணும். 5 எழுத்தும் போய் மனசில் போய் உக்காந்துக்கணும். எங்கே பார்த்தாலும் இந்த 5 எழுத்தை ஒன்றா கண்டுபிடிக்கணும். இந்த 5 எழுத்துக்கு ஒரே சவுண்டு தான். என்ன சவுண்டு? ஆட். இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். இப்போ BRO, BRO, பிரா, UGHT. இப்போ சொல்லுங்களேன். brought. Very good. It is a bought, it is a brought. இப்போ அதே விஷயத்தை எழுத போகிறேன். SOUGHT. இப்போ இதை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ sought, ought, sought, ought, brought, ought, bought. நீ கொஞ்சம் சிரமப்பட்டு கற்றுக்க வேண்டியது என்னன்னா, உன் மனசுலே நினச்சி பார்க்கணும். OUGHT, ஆட். LIGHT, ஐட். இந்த விஷயத்தை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நிறைய அதேமாரி வர்ற எழுத்துக்களை நம்ம படிச்சிடலாம். ஓகே, புரியுதா? வெல்கம். இப்போ CAUGHT. இப்போ இதே சவுண்ட் தான். கொஞ்சம் ஓ அப்படி சொல்லணும், சாட் அப்படி சொல்லணும், இங்கே ஆ அப்படி சொல்லணும். இப்போ காட், கேட்சினுடைய பாஸ்ட் டென்ஸ் காட், அதே ஸ்பெல்லிங் தான். இந்த ஏ காட். ஓகேவா? TAUGHT. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர், கிளாஸ், வெல் டன், வெல் டன். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் bought, ought, bought, ought, brought, ought, sought, ought, caught, ought, taught. இந்த ஸ்டெப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கேமராவில் திருப்பலாம். ஓகே, ஐடியா புரியுதா? கீழே ஸ்டெப் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் போக போகிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டைலுக்கு போக போகிறேன். இப்போ பாருங்களேன், நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாது. இப்போ நான் ஒரு கூட்டெழுத்துக்களை எழுத போகிறேன். இங்கே பாருங்களேன், TURE. சில பேர் படிப்பான் டூரி. இது எப்படி படிப்பான்? டூரி அப்படின்னு படிப்பான். நோ, இந்த TURE அப்படின்னு எழுத்த பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் தெரியுமா? பார், எழுதுகிறேன் பார். என்ன சொல்லணும் சொல்லு பார்க்கலாம். ஷார்ட். என்னது?
ஷட். டீலாம் வராது, அந்த இடத்துல டீ சவுண்டெலாம் வராது. இந்த மாதிரி டியூஆரை பார்த்தாலே நீங்கள் அப்படியே ஒரு பேரை உருவாக்கணும். சவுண்டை என்ன சவுண்டை? ஷர். அதான் விஷயம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ NA போடுறேன், சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். அப்போ நேச்சர் நீங்கள் படிக்கக்குள்ள தனியாக எழுதி காட்டக்குள்ள இந்த சவுண்டு உனக்கு புரியல. ஆனால் இப்போ எழுதுகிறேன். அப்போ டியூஆரை பார்த்தோன்னா என்ன செய்யணும்? சர். அப்போ என்ன இருக்குது? என்ன இருக்குன்னு? நேச்சர். ஓகே, புரியுதா? வெல்டன். இப்போ அடுத்தது நான் பண்ணுறேன், கவனிங்க. PICTUR. தப்பர் படிச்சிக்கோ. பிக்சர். பிக்சர். ஓகே, எப்படி இருக்கு? ஃபைன். அடுத்து சொல்கிறேன் பாருங்க. CUL. என்ன சொல்லு பார்க்கலாம்? கல். கல். TUR. கல்ச்சர். படிச்சுக்கிற கல். கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அப்புறம் சி கல்ச்சர், நேச்சர். அடுத்தது CREATURE. பார், இதோட பிரிச்சுக்கோ. இதுவரை என்னது? சர். இப்போ நான் சொல்கிறேன் பாரு. கிரீஇ. பார், கிரீஇஏ. சொல்லு பார்க்கலாம். கிரீஏ. கிரீஇஏ. கிரியேச்சர். ஓகேவா? எப்படி ஈ சொல்ல தெரியணும், ஏவு சொல்ல தெரியணும். கிரீஇஏ. கிரியேச்சர். 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 ஓகேவா? இப்போ சர் என்ற விஷயத்தில் வருகின்ற எழுத்துக்களை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெல்கம். சூப்பர். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நான் போகிறோம். போகலாமா? அடுத்த ஸ்டெப்ஸ், அடுத்த விஷயத்துக்கு வரேன். அடுத்ததுக்குன்னு இப்போ இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நான் எழுத போகிறேன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. TION. டயான். டயான் சொல்லக்கூடாது. ஐயோ, அது பெரிய கோலை, அதை மாதிரி சொல்லவே கூடாது. டயான்னே சொல்லக்கூடாது. இந்த 4 எழுத்து வந்துச்சுன்னா டயான்லாம் சொல்லக்கூடாது. இந்த 4 எழுத்துக்கு ஒரு சவுண்டு. அது என்ன தெரியுமா? அதுதான் இப்போ எழுத போகிறோம் பாரு. அதுதான் என்ன சவுண்டு? ஷன். அதுதான் ஷன். அப்போ ஷன் என்ற வார்த்தைக்கு என்ன ஸ்பெல்லிங்க? TION. SION இருக்கு. அப்போ ஷன்ன்றதுக்கு TION. ஷன் படிக்கணும். என்ன புரியலையா? குழப்பமாகுதா? இன்னாடாது டிஐயை எழுதிட்டு டையை எழுதிட்டு ஆன் எழுதிட்டு ஷன்னுன்னு சொல்கிறாரு. டயான்றத என்னையா காமெடி பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். இது காமெடியில். இப்போ கவனிச்சா உங்களுக்கு தெரியும். என்னு போடுற, ஏ போடுற, டி போடுற, ஐஓ போடுற. ஓகே, இப்போ இது என்னன்னு படிப்பேன்? நேஷன். தெரியுதுங்களா? நீங்கள் மனப்பாடம் பண்ணும் பொழுது NATION படிக்கக்கூடாது. ஷன். NA ஷன் TION அப்படின்னு படிக்கணும். இங்கே 2 தடவை தான் படிக்கணும். 1 2 3 4 5 6 தடவை நீ மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீ படிக்கிறது என்ன பண்ணா? ஓகேவா? இங்கே பாருங்க. STATION சொல்லுங்க பார்க்க. ஸ்டேஷன் சொல்லணும். புரியுதா? அப்போ நீ எப்படி படிக்கணும்? இந்த பாரு, ஸ்டே. STA ஸ்டே. இதை படிச்சுக்கணும். STAன்னு படிக்கக்கூடாது. ஸ்டே. அப்பயே ஸ்பெல்லிங் மனசில் இருக்கணும். ஸ்டே. ஸ்டே. ஓ போட்டால் ஸ்டோ.
ஐ போட்ட ஸ்டை. புரியுதா? இப்போ ஸ்டே இது என்னது? ஷன்னு படிக்கணும். ஷன் ஷன் ஸ்டேஷன் ஸ்டேஷன். ஓகேவா? இப்போ PORTION சொல்லுங்க பார்க்கலாம். போர்ஷன். சூப்பராக சொல்லிட்டீங்க. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அவ்வளோதான் போர்ஷன். இப்போ ஒரு எழுத்து எழுத போகிறோம் பார். இப்போ தான் ரொம்ப CAUTION. ஓகே, இதோட பிரி எப்படி? இப்போ சொல்லு பார்க்கலாம். கான்னு சொல்லக்கூடாது. காஷன், எச்சரிக்கை. காஷன். ஓகேவா? இப்போ மறுபடியும் இதில் ஒரு டெவலப். இது டைசிலபிள், 2 அசைவு. அடுத்து சொல்ல போகிற இங்கே பாரு, PRE. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பிரிச்சுட்டேன், சொல்லு. நோ, PRE. ப்ரீ. ப்ரீ பார்ஷன். எப்படி? பார்ஷன். POR பார். ப்ரீ, PRE ப்ரீ. புரியுதா? PER பர். PAR பார். அப்போ இங்கே என்ன இது? ப்ரீ. இது என்னது? கா. இது என்னது? ஷன். ப்ரிகாஷன். இங்கே பாருங்களேன், நாம் இப்படி உலகத்தில் நிறையா இங்கிலீஷ் வேர்டு இருக்குது. இங்கிலீஷ் வேர்டு 1,26,000 வேர்டுக்கு மேலே இருக்குது. இப்போ அதெல்லாம் ஸ்பெல்லிங் படித்தா முடியாது. P1 2 3 4 5 6 7 8 9 10 10 எழுத்து இருக்குது. 10 எழுத்து ஒரு சில மனப்பாடம் பண்ணுற வேலைலாம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ப்ரீ PRE, கா CIU, ஷன் TION. 3 ஸ்டெப், 3 கொத்து. இது ஒரு கொத்து, இது ஒரு கொத்து. கொத்து கொத்தாக பிடுங்கணும் இங்கிலீஷில். தெரியுதா? அப்படியே ப்ரிகாஷன். ஓகேவா? இதை மாதிரி தான் ஒன்று. சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே. இப்போ பாருங்கள், BUT. இந்த ஸ்பெல்லிங்கை பசங்க கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு சில மனப்பாடம் பண்ண வைக்கணும். படிக்கூடாது. இங்கே பாருங்கள், படிங்க. பட்டு. இது என்னது? டெர். பட் டெர். அப்புறம் ஃப்ளை. இப்போ சொல்லு. 3. பட் டர் ஃப்ளை. இப்போ பட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? BUT. டெர்ருக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? TR. ஃப்ளைக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? FLY. பட்டர்ஃப்ளை. அப்போ நீங்கள் எத்தனை விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்? 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எத்தனை எழுத்துக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. 9 லெட்டர்ஸை நீ பர்சனலாக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட்டர் படிக்கும்போதே பட்டை படிக்கணும், டெர்ரை படிக்கணும், ஃப்ளையை படிக்கணும். பட்டர்ஃப்ளை மனசில் வந்துடும், பிரச்சனையே கிடையாது. இதை பார், இதே மாதிரி தான் நான் இன்னொரு வார்த்தை எழுதுகிறேன். ELE. இது என்னது? எலி. 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 PHANT. சொல்லு போல. எலிபேண்ட். எலிபண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. எலிபேண்ட். ஆண்ட். இது ஆண்ட். இப்போ பேண்ட். வாட் இஸ் திஸ்? எலிபேண்ட். இப்போ எப்படி போடுங்க? எலிபேண்ட். 2 சிலபல் தான். ELE எலி. பேண்ட்டு கொஞ்சம் சவுண்டு. பேண்ட்டு. பேண்ட்டுன்னு வெடிக்காது. பேண்ட். PHANT பேண்ட். எலிபேண்ட். ஓகே, எப்படி படிக்கிறது தெரியுதா? இதை மாதிரி தமிழில் அசை பிரித்து படித்தோம், இங்கிலீஷில் சிலபல் பிரித்து படிக்கணும். அப்போ அசைனாலும் தமிழில் அசை, இங்கிலீஷில் சிலபல். சிலபல் புரியுதா? அதை மாதிரி சிலபல் பிரித்து படிக்க தெரியணும். ஓகே,
ப்ராப்ளம் இல்லையா கண்ணு? நல்லா பண்ணுவீங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு போகட்டுமா? நீ பர்மிஷன் கொடுத்தா அடுத்த ஸ்டெப்பு, இல்லைன்னா திரும்ப தான் நடத்துகிறேன். ஓகேவா? எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை நடத்துகிறேன். என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் சொல்வதை மட்டும் செய்யாதீர்கள், அலட்சியம். இப்போ நாம் விஷயத்துக்கு வரும். அடுத்த ஸ்டெப்ஸ். இப்போ நான் பிக்சர் சொல்லிட்டேன், நேச்சர் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. அடுத்தது LAGH. மிக கொடுமையான ஸ்பெல்லிங் அது. இதை படிடானா நிறைய பேர் முழின்னு முழிப்பா. என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? இதை தெரிஞ்சுங்க. இதை மாதிரி ஒரு விஷயம். இந்த ஏவுக்கு பதிலாக ஓவும் இருக்கும். இந்த UGHன்னு முடிஞ்சு அதுக்கப்புறம் வெறும் எழுத்து வரலாம் எஃப் சவுண்ட். எஃப் சவுண்ட் ஆஃப் எஃப். இப்போ எல் சத்து லாஃப். லாஃப். லாஃப்ன்ற ஸ்பெல்லிங் எழுது ரொம்ப சிரமப்படும். என்ன லாஃபு? அங்கெங்கே ஜி சவுண்டாக காணா, யூ சவுண்டாக காணா. அப்போ UGHல முடிஞ்சா, இப்போ டீன்னு முடிஞ்சால் அது ஆட், இங்கே டீன்னு முடிஞ்சால் அது ஆட்டு. அந்த டீ வராமல் இருந்தால் எஃப். எஃப் சவுண்டு லாஃப்னு படிக்கணும். ஓகே, புரியுதா? ஓகே. COU. இப்போ ஏவுக்கு பதிலாக ஓ வரலாம். GH. டீ போடக்கூடாது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஃப் சொல்லுங்க. குட். காஃப் 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 காஃப். அந்த சவுண்டில் பாருங்க. காஃப் 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 காஃப். லாஃப் காஃப். TOUGH. டஃப். இந்த வேலை ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இட்ஸ் நோன் இஸ் டஃப். UGHன்றத சவுண்ட் ஆஃப் எஃப். டஃப். லாஃப் காஃப் டஃப். ஓகேவா? எப்படி நல்லா புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஸ்டெப்ஸ் போகும். புரியுதா கண்ணே? அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். அடுத்த விஷயம். இப்போ COULD. இதை என்னன்னு படிப்பான் தெரியுமா பசங்க? குல்டே. எப்பா அதுமாரி படிச்சிட போகிறீங்க. இட்ஸ் நாட் குல்டு, இட் இஸ் சைலண்ட். இந்த இடத்துல எட்டு எட்டு அப்படின்னு போடணும். நாம் என்ன படிக்கணும்? குட்டு. இட்டு இட்டு டு டு டு. குட். ஐ குட் டூ. ஐ குட் டூ. இதை மாதிரி OULD வந்தால் குட்டு விட்டு டு டுன்னு படிக்கணும். டு. இப்போ நான் எழுதுகிறேன் SHOULD. என்ன சொல்லு பார்க்கலாம்? ஷுட். அவ்வளோதான்டா கண்ணு. ஷுட். புரியுதா? அடுத்து சொல்கிறேன் பாருங்க. WOULD. அப்போ சொல்லுங்க. உட்டு. உட்டு. ஓகே. அப்போ குட்டு, ஷுட்டு, உட்டு. இதை குல்டு, உல்டு, ஷுல்டுன்னு படிக்கக்கூடாது. புரியுதா ராஜா? இப்போ நாம் இதை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதை மாதிரி எதையாவது ஒரு வேர்டை நாம் கற்றுப்போம். அதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை நாம் உள்ளே வாங்கிக்கணும். அந்த அமைப்பை நாம் அங்கே எப்படி படித்தோமோ அந்த எழுத்தை பார்த்த உடனே அந்த சவுண்டை கொடுக்கணும். இதான் இங்கிலீஷ். இதான்டா இங்கிலீஷு. புரியுதா? செய்வீங்களா? எனக்கு தெரியும்டா.
என் பசங்கள்லாம் சிங்கம், என் பொண்ணுங்கள்லாம் புலிங்க. இதை படிக்கணும்னு சொன்னால் பூந்து விளையாடுவாங்க. பாரேன், இன்னும் ஒரு காலத்தில் திருவள்ளுவர் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே சும்மா சும்மா அதிருதில்ல அப்படின்ற நிலை வரப்போகுது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. செய்வியா ராஜா? வெல்கம். ஐ ஹோப் யூ, ஐ பிலீவ் யூ, I feel happy about you. Thank you.